வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம டீ தூள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு தாராளமாக 5 லட்ச ரூபாய் வரையும் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. பட் அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது, நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணோம், நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எப்படி இருக்கும் ஒரு கிலோவுக்கு, அண்டு குறைந்தபட்ச முதலீடு எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் படிப்படியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு அப்போ தான் உங்களால் எந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படிங்கிறத தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த டீ தூள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த டீ தூள் அதிகமான அளவுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முதல்ல அஸ்ஸாம் தான் இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கர்நாடகா அண்டு தமிழ்நாடு இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? ஆனால் மேஜராக பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்தியாவில் நடக்கக்கூடிய 50% உற்பத்தியில் பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் பெருசாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அஸ்ஸாமையும் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அங்கே அதிகமான அளவுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது அண்டு குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அஸ்ஸாம் டீ பற்றி எல்லோருக்குமே தெரியும். அதனால தான் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். சரி வாங்க, இப்போது இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை பார்க்குறப்ப மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறப்ப தான் இந்த பிஸ்னஸை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கொண்டு போக முடியும். ஏன்னா டீ நம்ம எல்லோரும் தினசரி வாழ்க்கையில் ரொம்பவே ஒரு பழகின ஒரு பொருளாகவே மாறிடுச்சு. சரிங்களா? இன்றைக்கி ஒரு நாளைக்கு சிட்டி சைடில் இருக்கக்கூடிய அந்த டீ கடைகள்லாம் 5 கிலோ 10 கிலோ அளவுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த டீ தூள் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா திரும்ப ரெகுலராக உங்களுக்கு சப்ளை பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலையாக இருக்கும். அந்த ஆர்டர்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி மற்றவங்க ஒரு கிலோ ஒரு 300 ரூபாய்க்கு சப்ளை பண்ணுறாங்கன்னா உங்களால் அந்த குவாலிட்டியில் இருக்கக்கூடிய டீ தூளை ஒரு 250 ரூபாய்க்கே சப்ளை பண்ண முடியும். அண்ட் அவ்வளோ ஏன் 200 ரூபாய்க்கு கூட சப்ளை பண்ண முடியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் குறைச்சி கொடுக்குறப்ப ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். அதனால தான் நம்ம சொல்கிறோம். அண்ட் இந்த பிஸ்னஸ் ரொம்ப பெரிய அளவுக்கு எடுத்து பண்ணலாம். இப்போ எடுத்து பண்ணுற மாதிரியாக இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் 2 கேட்டகரியே பண்ணலாம். ஒன்று நீங்கள் ஒரு பிராண்ட் இமேஜை க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆல்ரெடி நமக்கு சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய பிராண்ட் இமேஜிலே வேணுனாலும் நம்ம சப்ளை பண்ணலாம். நம்மளுடைய பிராண்ட் இமேஜில் நம்ம சப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அது இன்னும் ஃப்யூச்சரில் அந்த பிஸ்னஸை பெருசாக டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் அண்டு ட்ரேட்மார்க்கு இதெல்லாம் வாங்கி நீங்கள் சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். அண்ட் அந்த அளவுக்கு பண்ண முடியல அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த நமக்கு சப்ளை பண்ணுறாங்க இல்லையா மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ், அவங்களுடைய பிராண்ட் இமேஜ்லேயே மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். இப்போது இந்த பிஸ்னஸ் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா மேஜராக நம்மளுடைய டார்கெட் மெயின் டீ ஷாப் தான். ஏன்னா அந்த டீ கடைகள் தான் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 50 கடையை கவர் பண்ணி ரொட்டீனாக அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோ இந்த மாதிரி சப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக ஒரு 50 கிலோவிலேருந்து 100 கிலோ வரையும் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நமக்கு என்ன ரேஞ்சிலேருந்து சப்ளை பண்ணுறாங்கன்னா வெறும் 90 ரூபாய் 85 ரூபாய் 100 ரூபாய் இந்த ரேட்லேருந்தே சப்ளை பண்ணுறாங்க டஸ்ட் டீலாம். அதிலே கொஞ்சம் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 115 120 இந்த ரேட்டுக்கே சப்ளை பண்ணுறாங்க. அப்போ ஒரு கிலோவை நம்ம 200 ரூபாய்க்கு சப்ளை பண்ணாலே நமக்கு பார்த்திங்கன்னா அசால்ட்டாக ஒரு 80 ரூபாய் வரையும் ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 100 கிலோ பண்ணுறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்றது இருக்குது. இந்த அளவுக்கு 100 கிலோ மார்க்கெட்டிங் பண்ண முடியுமானா அதான். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி உங்கள் சரௌண்டிங் ஃபுல்லாக இருக்கக்கூடிய டீ கடைகளில் ஆர்டர்ஸ் எடுங்க. ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஒரு டெமோக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுங்க. ஒரு 50 கிராம் 100 கிராம் இந்த மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும்.
நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு பல்காக வந்து சப்ளை பண்ணிடலாம். ஒரு 5 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் சப்ளை பண்ணாலே போதுமானது. நல்ல ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் வந்து கிடைக்கும். அண்டு டீ கடைகளில் வந்து மேஜராக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து ரீட்டெயில் ஷாப்பில் வந்து அந்த 250 கிராமு, 1/2 கேஜி, 1 கேஜி இந்த மாதிரியான பேக்கெட் சைஸ் போட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து ஒரு 170, 180 ரூபாய் கொடுக்குறோன்னா அவங்க பார்த்திங்கன்னா அந்த 200 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி தான் இது. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு நாளைக்கு ஒரு 50லேருந்து 100 கிலோ அப்படின்றத வந்து நம்மளால் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இதுவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறப்ப ஒரு நாளைக்கு ஒரு 200 கிலோ 300 கிலோலாம் போனால் எந்த அளவுக்கு வந்து லாபங்கள் இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து இதோடைய மார்க்கெட்டிங் வந்து ரொம்பவே பெருசு. ஏன்னா இன்றைக்கி கிராமங்கள்லேருந்து சிட்டி வரையும் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு வந்து டீ கடைகளை வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. அண்டு நீங்கள் உங்கள் ஏரியா சரௌண்டிங் மட்டும் பண்ணாமல் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான கான்ட்ராக்ட், அதாவது அங்கே இருக்கக்கூடிய டீ கடைகளில் வந்து டைப் பண்ணுங்கள். ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பல்க் ஆர்டர்ஸ், கிலோவுக்கு வந்து ஒரு 50 ரூபா லாபம் கிடைச்சாலும் அசால்ட்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு டன் கணக்கிலலாம் வந்து சப்ளை பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியும் வந்து பண்ணலாம். ஸோ நம்ம வந்து சொல்கிறோம் இந்த பிஸ்னஸில் வந்து இந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அண்டு பெரிய அளவுக்கு வந்து மார்க்கெட்டிங் அப்படின்றதும் வந்து இருக்குது. இது வந்து 100% உண்மை தான். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி மார்க்கெட்டிங்கை வந்து கவர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ் ஆகக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 1 கிலோ நீங்கள் வந்து டீ தூள் வந்து வாங்கக்கூடிய கடைகளில் ஒரு 100 கடை எடுத்துட்டிங்கனாலே போதுமானது. வீக்லி ஒன்ஸோ அப்படி இல்லாட்டினா 10 நாளைக்கு ஒரு டைமையோ நீங்கள் ஒரே டைமாக போய்ட்டு அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி சப்ளை பண்ணிட்டு வரப்போ நீங்கள் ரெகுலராக போக வேண்டிய அவசியமும் இல்லை. அண்ட் உங்களுக்கான ஆர்டர்ஸும் பார்த்திங்கன்னா தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம சொல்கிறது. முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய லாபமும் பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் பெருசாக லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிடையாது. அண்டு ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் இமேஜை போட்டு க்ரியேட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப அதை பார்த்திங்கன்னா வந்து 10 ரூபா பாக்கெட்டு 20 ரூபா பாக்கெட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் கவர் பண்ணி கொண்டு வர முடியும். சரிங்களா? ஏன்னா இந்த டீ தூள் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து ரொம்ப பெருசு அண்டு பெரிய அளவுக்கு வந்து பூம் ஆகக்கூடியது. டீ கடைகள் மட்டும் இல்லாமல் வீடுகள்லேயும் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனால் முடிஞ்ச வரையும் இந்த பிஸ்னஸ் பற்றி யோசித்து பாருங்கள். உங்களால் ப்ராப்பராக எடுத்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த டீ தூள் வந்து சப்ளை பண்ணுறவங்களுடைய அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. அண்டு தேவையான மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. அண்ட் அதே போல் டீ தூள் வந்து ஆர்டர் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க முதல் முறையில் வந்து தயவு செஞ்சு நேரடியாக போங்க. நேரடியாக போய் பார்த்து நீங்கள் பண்ணுறப்ப தான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த டீ தூளோடைய குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அண்டு எந்த மாதிரியான கிரேடெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த குவாலிட்டியை பற்றிலாம் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு வரப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அங்கேயே நீங்கள் அந்த டீயை வந்து டேஸ்ட் பண்ணியும் பார்க்குறதுனால எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறோம், முடிஞ்ச வரையிலையும் நேரடியாக போங்க. தயவு செஞ்சு நேரடியாக போய் பார்த்து வந்து கொள்முதல் பண்ணுங்கள். அண்ட் கொள்முதல் பண்ணிக்கிட்டு வந்து இங்கே ஹோல்சேலாக சப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த தொழிலில் லாபங்கள் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும்னா தாராளமாக எடுத்து பண்ணுங்கள். மற்றபடி இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்டு கூடவே உங்கள் சப்போர்ட்டை ரெகுலராக நம்ம சேனலுக்கு கொடுங்க. அண்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.